ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஆர்டிஎஸ் ஃபிலிம் ஃபேக்டரி சார்பில் திருமால் லக்ஷ்மணன், ஷியாமளா இணைந்து தயாரித்து நட்டி நடராஜன், அருண் பாண்டியன், பிக்பாஸ் அக்ஷரா ரெட்டி, வினோதினி, மூனார் ரமேஷ், டைகர் தங்கதுரை, உதய் மகேஷ், முத்துராமன், ரோஷன் உதயகுமார், யுவினா பார்கவி, ஆதித்யா சிவக் நடித்து சுப்பிரமணியன் ரமேஷ்குமார் இயக்குனராக அறிமுகமாகும் படம் ரைட். ஜில்லா, புலி ஆகிய படங்களில் இணை இயக்குனராக இவர் பணிபுரிந்துள்ளார். படத்தின் ஆரம்பத்தில் அருண் பாண்டியன் தனது ஒரே மகன் முந்தின நாள் இரவு நண்பர்களுடன் ரெஸ்டாரண்ட் செல்கிறேன், நீங்கள் சாப்பிட்டு படுங்க என்று ஃபோனில் சொன்னவர் இரவு முழுவதும் விடிந்தும் வீட்டிற்கு வரவில்லை. போலீஸில் போய் புகார் கொடுக்க போன அருண் பாண்டியன் போலீசாரால் அவமானப்படுத்தப்படுகிறார். அந்த போலீஸ் ஸ்டேஷனின் இன்ஸ்பெக்டர் நட்டி நடராஜன் தன்னுடைய டீமோடு சென்னை வரும் பிரதமரின் பாதுகாப்புக்காக சென்று விடுகிறார். அந்த ஸ்டேஷனில் எஸ்ஐ ஒருவர், விமன் கான்ஸ்டபிள் ஏட்டு மூனார் ரமேஷ், போலீஸ் உடையில் கான்ஸ்டபிள் தங்கராஜு, போலீஸ் உடையில் காமெடியனாக தங்கராஜு, இவரெல்லாம் போலீஸா என்று நாம் நினைக்கையில் போலீஸ் ஏட்டுக்கு பொருட்களை திருடி வந்து கொடுப்பவன் அவன். போலீஸ் ஸ்டேஷனில் உரிமையை எடுத்துக்கொண்டு புகுந்து போலீஸ் ட்ரெஸ் மாட்டிக்கொள்கிறானாம். அந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கொண்டிருப்பவன் என்று டைலாக்கில் சொல்கிறார்கள். லாக்கப்பில் இருக்கும் சில கைதிகளை ஏட்டு ஹெல்ப் செய்ய ஒருவன் வந்து மீட்டு கொண்டு போகிறான். திருடு போன நகைகளை ஸ்டேஷனுக்கு பாதிக்கப்பட்டவர்களை வரவழைத்து கொடுக்கிறார்கள். அந்த நகைகளோடு லேப்டாப் போன்றும் இருக்கிறது. பெண் போலீஸ் அதை ஆப்ரேட் செய்து ஏட்டுவிடம் காண்பிக்க அந்த ஸ்டேஷனுக்கு வெடிகுண்டு வைத்திருப்பது அதில் வரும் குரல் வழியே தெரிகிறது. ஏட்டு உட்கார்ந்திருக்கும் இடத்தில்தான் நாற்காலிக்கு கீழ் அந்த குண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே வருபவர்கள், அங்கே இருப்பவர்கள் வெளியே போனால் பாம் வெடிக்கும். ஏட்டு சேரை விட்டு எழுந்தாலும் பிளாஸ்ட் ஆகும் என்று குரல் சொல்கிறது. அந்த சமயத்தில் கையெழுத்து போட வரும் ஒரு திருடன் வெளியே தப்பித்து ஓட பாம் வெடிக்கிறது. வெளியே சென்ற பிறகு அவன் பாதிக்கப்பட்டு பாம் வெடித்து அவன் இறக்கிறான். கம்ப்யூட்டர் வாய்ஸ் எல்லோரும் உயிருடன் தப்பிக்க வேண்டுமென்றால் நீதிபதி ஸ்டேஷனுக்கு வந்து விசாரிக்க கோருகிறது. போலீசாரால் பாதிக்கப்பட்ட ஒருவனின் குரல் அது. நீதிபதி வினோதினி வந்து விசாரிக்கிறார். அவர் உட்பட அனைவரும் தப்பித்தார்களா என்பது மீதி கதை. அருண் பாண்டியன் மகனை இழந்து பாதிக்கப்பட்டவராக சூப்பர் நடிப்பு. மற்றபடி நட்டி, ஹீரோயின் அக்ஷரா ரெட்டிக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அருண் பாண்டியன் டைலாக் டெலிவரி ஒரு மாதிரியாக நல்லா இல்லை. குணா பாலசுப்ரமணியத்தின் இசை சுமார் தான். ரசிகர்களை அவ்வளவாக ரைட் என்று சொல்ல வைக்கவில்லை இந்த படம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.